ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்ததான் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலை சீனி வேங்கடசாமி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோன்னா, 1900 பிறந்து 1980 இறந்துருக்காரு. 1900 1980 வரைக்கும் தான் இவருடைய காலம். தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சில செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள். அவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம். ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம். அதாவது நிறையா வரலாற்று நூல்களை தான் இவர் தேடி தேடி எழுதியிருக்காரு. போன்ற தனித்தன்மை கொண்ட அவர் தம் கட்டுரைகள் வரலாற்றில் புதிய வெளிச்சம் பாய்ச்சின. அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் போன்ற மன்னர்களை பற்றியும் அவங்களுடைய வரலாற்றை பற்றியும் எழுதியிருக்காரு. கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் முதலிய நூல்கள் அவர் நமக்கு வழங்கியுள்ள வரலாற்று செல்வங்கள். அவருடைய களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற ஒரு ஆய்வு நூல் இருண்ட காலம் என்ற ஆய்வாளர்களால் அழைக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. களப்பிரர் காலம்னாலே இருண்ட காலம் சொல்லுவோம். ஆனால் இவருடைய இந்த களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற நூல் இருண்டு போன களப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இவர் என்ன பணி செஞ்சிருக்காரு அப்படின்னா, நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றிய அவர் தன்னுணர்வால், உறுதியான உழைப்பால், தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார். நகராட்சி பள்ளியில் ஆசிரியராக இருந்திருக்காரு. இவருக்கு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னா, ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர். தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளும் தெரிஞ்சிருக்காரு. சிறந்த வரலாற்று ஆசிரியர், நடுநிலை பிறளாத ஆய்வாளர், மொழியியல் அறிஞர், இலக்கிய திறனாய்வாளர் என்றெல்லாம் போற்றப்பட்ட பன்முக சிறப்பு கொண்டவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மயிலை சீனி வேங்கடசாமி அவங்களுக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற ஒரு பட்டமும் அளிச்சிருக்கு. இதே தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் மதுரை பல்கலைக்கழகத்தால் பேனா அப்புசாமி அவங்களுக்கும் வழங்கியிருப்பாங்க. மயிலை சீனி வேங்கடசாமி அவங்களுக்கும் வழங்கியிருக்காங்க. கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்கள் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வேங்கடசாமி அவங்கள அழியா சிறப்பிடம் பெற செய்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நூல் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள். மயிலை சீனி வேங்கடசாமி அவங்கள பற்றி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, தமிழ் மொழியில் மறைந்ததுமான பொதுவாக வரலாற்று சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர் அறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவங்க தான். இவங்களோட கட்டுரைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்து போன வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற கட்டுரை நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் போன்ற மன்னர்களோட வரலாறையும் நாடுகளுடைய வரலாறையும் எழுதியிருக்காரு. அவருடைய களப்பிரர் கால தமிழகம் அப்படின்ற நூல் கரப்பிலர்களோட காலம் இருண்ட காலம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒளியூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது ஒரு முக்கியமான நூல். இவர் என்ன பணி செஞ்சிருக்காரா, நகராட்சி பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னா, ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகள் தெரியும். மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற விருது வழங்கியிருக்கோம். கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற சிறப்புமிக்க நூல்களை எழுதியிருக்காரு மயிலை சீனி வேங்கடசாமி அவங்க. தேங்க்யூ.